சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உன்னை பார்ப்பதற்காகத்தான் அம்மா நான் இன்று ஓடி வந்துள்ளேன். காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்யவில்லை. காரணத்தோடு தான் எல்லா விஷயத்தையும் உனக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன். சில நேரத்தில் சில விஷயங்கள் மிக மிக மன வருத்தத்தை ஏற்படுத்தி தரும். அதுவே சில விஷயங்கள் மிக மிக அற்புதமான விஷயத்தை செய்ய தூண்டும். அது மிக வெற்றியிலும் போய் முடியும். ஆனால் சில விஷயத்தை செய்யும் பொழுது மட்டும் தடைகள் வரும் அல்லவா? அந்த தடைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இதை உடைப்பதற்கு சாய்தான் உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றுமா? ஆம், தோன்றுமல்லவா? அதனால்தான் நான் வந்திருக்கிறேன். இன்று நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் செய்துவிட்டு நீ தூங்க போனால் நிச்சயமாக நீ எதிர்பார்க்கும் விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். எதுவுமே இந்த உலகத்தில் கிடைக்காது என்பது கிடையவே கிடையாது. கிடைக்கும். சில விஷயங்கள் காலதாமதமாகி கிடைக்கும், சில விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும். ஆக மொத்தத்தில் நிச்சயமாக என்னிடம் வேண்டுதல் வைத்தது கிடைக்கும். எதுவுமே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வது கிடையாது. ஏதாவது இருந்தால் நேரடியாக நான் சொல்வேன், நான் செய்ய மாட்டேன், நான் இதை செய்வேன் என்று நேரடியாகவே சொல்லிவிடுவேன். எனக்கு மறைப்பது பிடிக்காது. ஏனென்றால் நம்பிக்கையை கொடுத்து ஒரு பிள்ளையை ஏமாற்றுவது எந்த அளவில் மன வலியை தரும் என்பது எனக்கு நன்றாகவே புரியும். அதனால் நான் நம்ப வைத்து யாரையும் ஏமாற்றுவது கிடையாது. ஒரு சில சூட்சுமமான விஷயங்களை செய்யும் பொழுது வாழ்க்கை உடனடியாக மாறும். சில விஷயத்தை எப்பொழுதும் தவறான விஷயத்திற்குள் போகக்கூடாது. தவறான விஷயங்களை செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை நினைக்கவும் கூடாது. அதுவே தெய்வத்தின் வழியில் சென்று நிச்சயமாக முன்னேறலாம். சிலர் சொல்வார்கள், இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போடு ஜெயிப்பாய் என்று. கண்டிப்பாய் நம்பிக்கையோடு இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். அதனால் நீங்கள் அவசரமாக ஜெயிக்க வேண்டும் என்று தவறான பாதைக்குத்தான் போகக்கூடாதே தவிர சரியான பாதை தெய்வத்தை நோக்கி கண்டிப்பாக நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். இப்பொழுது நான் சொல்லும் விஷயம் எந்த ஒரு சிறிய செலவு கூட உனக்கு கிடையாது. பணம் இல்லை என்று சொன்னேன், ஆனால் சாய் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி செலவு வைக்க பார்க்கிறார் என்றுதானே முதலில் தோன்றியது. செலவு வைக்கெல்லாம் நான் பார்க்கவில்லை அம்மா. எனக்கு அதுவும் பிடிக்கவும் பிடிக்காது. நிச்சயமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நன்றாக காதில் வாங்கிக்கொள். என்னுடைய பிள்ளை நீ. உனக்கு எந்த அளவில் பாதுகாக்க வேண்டும், உன்னை எந்த அளவு வாழ்க்கையில் நிம்மதி அடைய வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். மற்றபடி வேறு எது என்னுடைய எண்ணமாக இருக்கும் சொல் பார்க்கலாம். நான் உனக்காகவே இங்கு இருப்பவன். இன்று மட்டுமல்ல, என்றுமே உனக்காக நான் இருப்பேன் என்பதை நீ மறக்க வேண்டாம். சில விஷயங்களை சூட்சமமாக செய்யும் பொழுது, முக்கியமாக யாருக்கும் தெரியாமல் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வருகிறீர்கள். இது நான் உங்களுக்கு அடித்து சொல்வேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்தால் நல்லது நடக்கும் என்று. இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு, அதாவது 7 மணியிலிருந்து 8 மணிக்குள், சரியாக தெரிந்து கொள். இன்று இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் பூஜை அறையில், இன்று இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் பூஜை அறைக்கு போய் விளக்கேற்றி விபூதியை கையில் எடுத்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 6 முறை சொல்ல வேண்டும். அந்த விபூதியை நெற்றியில் வைத்து கொண்டால் நிச்சயமாக எதிர்பார்த்த அனைத்துமே நடக்கும். முக்கியமாக கடன் சுமைகள் குறையும். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து நிச்சயமாகவே பணம் வந்து சேரும். காலம் முழுவதும் நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கு வாழ்க்கை அமையும். சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்று 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இதை நீங்கள் செய்ய வேண்டும். விபூதியை கையில் எடுத்துக்கொண்டு மனதார 6 முறை ஓம் சரவண பவ என்று சொல்லிவிட்டு உங்கள் நெற்றியில் அதை வைத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். கடனிலிருந்து மீண்டு வருவீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும். பொன்னான பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைக்கு எல்லாவற்றையும் இன்பமாக செய்து தருவதுதான் ஒரு அப்பாவுக்கு பிடிக்கும். அதை தான் நானும் சொல்கிறேன். தங்கமே, நான் யார்?
உனக்கு அப்பா நிச்சயமாக சந்தோஷத்தையும் தருவேன், அதே நேரத்தில் யோகத்தையும் தருவேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்க்கை அமையும். நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். செய்துதான் பார்ப்போமே என்று செய்யக்கூடாது. நிச்சயமாக இதை செய்யும் பொழுது சாய் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவார் என்று கண்டிப்பாக நீ செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு சதா சர்வகாலமும் உனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு நினைப்புக்கு வராது. ஏனென்றால் உனக்காக இங்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒரு சிறிய மனக்குழப்பம் இருந்தால் கூட நீ தாராளமாக என்னிடம் வந்து பேசலாம். என்ன நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் செய்கிறீர்கள், என்னுடைய வாழ்க்கை என்ன என்பதை நீ கண்டிப்பாகவே மிக 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 நீ கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். உன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று உரிமையாக என்னிடம் நீ கேட்டு தெரிந்து கொள்ளலாம். புரிகிறதா? அதற்காக பயந்து கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை சிந்து கொண்டு காலம் முழுவதும் நரகத்தில் இருக்கிறேன், என்னை யாருமே காப்பாற்றுவதற்காக இல்லையே என்ற புலம்பல் தேவையே கிடையாது. உனக்காக இங்கு நாங்கள் இருக்கும் பொழுது, தெய்வங்கள் இருந்து உன்னை வாழ வைக்கும் பொழுது, எந்த ஒரு நிலையிலும் மனதால் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது. கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே உனக்கு நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். எப்பொழுதுமே நீ ஒன்று தெரிந்து கொள், எதிரிகள் மத்தியில் உன்னை வாழ வைப்பேன். எதிரிகள் என்ன நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து? உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்று. அவர்கள் நினைப்பது நடக்குமா? நல்லது நினைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பது நடக்குமா? கண்டிப்பாக நீ நினைப்பது தான் நடக்கும். எதிரிகளுக்கெல்லாம் என்னிடம் மரியாதை கிடையாது. அவர்கள் சொல்வதையெல்லாம் காதில் வாங்குவது கிடையாது. நேராக நின்று கொண்டு ஏதேதோ பேசுவார்கள். நீ நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்றெல்லாம். ஆனால் கிட்ட நின்று பார்க்கும் பொழுதுதான் தெரியும், அவர்கள் மனதுக்குள் போய் பார்த்தால்தான் தெரியும் எவ்வளவு பெரிய துரோகத்தை மனதுக்குள் வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார்கள் என்று. யாருக்கும் சரிதான், சிலருக்கு முக்கியமாக மற்றவர்கள் வாழ்வதே பிடிக்காத பொழுது அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு அறிவுரையை சொல்வார்கள். நீ இப்படி இருந்தால் உன் வாழ்க்கை மாறி இருக்குமே என்று. ஆனால் உள்ளுக்குள் அத்தனையும் அழுக்கான விஷயங்கள் மட்டுமே தான் இருக்கிறது. விடு தங்கமே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம். வாழ்வதற்கும் அனைத்து விஷயத்தையும் மீட்டெடுக்கவும் வழியை காட்டிவிட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கை நீதான் செய்ய வேண்டும். வழியை காட்ட முடியும். இந்த வழி தவறு, அந்த வழிதான் சரி என்று உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் வழியை காட்ட முடியும். எந்த வழி நல்ல வழி என்பதையும் என்னால் சொல்ல முடியும். அதில் பயணம் செல்வதற்கான தைரியமும் துணிச்சலும் உனக்குத்தான் தேவை. நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை விட்டு. உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய ஒரு ஆசிரியராகவும் மிகப்பெரிய அற்புதத்தையும் செய்யக்கூடிய உனக்கு அப்பாவாக இருப்பேன். காலம் முழுவதும் உனக்கு இன்பமான வாழ்க்கையையே பெற்று தருவது இந்த சாயுடைய மிகப்பெரிய ஒரு வேலை. நல்லது நடக்கட்டும் தங்கமே. எப்படி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். நல்லது நடக்கட்டும், இன்பங்கள் வரட்டும். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நடக்கட்டும். நாள் என்றும் ஒரே மாதிரி இருக்காதல்லவா? ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான நாட்களாக இருக்கும் தானே. இன்றைய நாள் இப்படி இருக்கிறது என்றால் நாளைய நாளும் அதே மாதிரி இருக்கும் என்பதில் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இனி வரும் நாள் காண்பார். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.